ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மல்லி சட்னி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க மக்களே. கடாயில் ஆயில் ஊற்றிக்கணும். கடலை பருப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகா 4, ஆறு ஏழு பல்லு பூண்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். அப்புறமா மல்லித்தலை போட்டுக்கணும். நல்லா கழுவி அடக்கி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களே. சுவையான மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.